என்னடா இது திடீர்னு வந்து அரோரா வந்து பார்த்திங்கன்னா, ஒரு காதல் கவிதை வந்து எழுதியிருக்காங்க அவங்க கைப்பட. அந்த ஒரு கவிதைய வந்து பார்த்திங்கன்னா, அவங்க ஷேரும் வந்து பண்ணியிருக்காங்க. அதில அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஏன் திடீர்னு இதில எழுதுறாங்க அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இது ஒரு காரணமா? அப்படிங்கிற மாரி கூட ஒரு டவுட் வருது. அது என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு அவங்க என்ன கவிதை வந்து எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத நான் அப்படியே படிச்சிடுறேன். ஸோ இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு கவிதை தான் எழுதி அவங்க கைப்பட வந்து அவங்க ஸ்டோரியில வந்து வச்சிருக்காங்க. ஸோ அதில வந்து இதயத்தில் ஒரு ஓவியம் தீட்டும் கையெல்லாம் காயங்கள், விழியெல்லாம் உன்முகம், வெட்கம் தழுவும் நாணங்கள், ஈயுகம் இணைவோமா? இல்லை விதி நம்மை பிரிவோமா? பிரிந்தாலும் காதல் மறக்காது, உயிர் என்றும் உன்னை மறவாது அப்படிங்கிற மாரி ரொம்ப ஒரு அழகா ஒரு கவிதை வந்து எழுதி, அவங்க ஒரு லவ் பண்ற ஒரு பையனுக்கு எழுதுற மாரி அழகா வந்து எழுதியிருக்காங்க. நம்ம சேருவோமா? மாட்டோமா? அப்படிங்கிற மாரி ஒரு கவிதை. ஸோ இது வந்து அவங்க எழுதுறதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே வந்து நெறைய இந்த மாரி வந்து கவிதைகள் எழுதுறதாகட்டும், அதுக்கப்புறம் பாடல்கள் அவங்க ஒரு பாட்டு எழுதுனாங்கல்ல, ஸோ அந்த ஒரு பாட்டு கூட வந்து இப்போ வெளியே எல்லாருமே பாடி பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு அந்த ஒரு சாங்கு. ஸோ அதனால அவங்க வந்து பார்த்திங்கன்னா, இத வந்து இம்ப்ரூவைஸ் பண்றாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு திடீர்னு ஒரு தாட்ஸ் வரும்போது, அவங்களுக்கு தோன்ற கவிதைகள் எல்லாமே வந்து இந்த மாரி எழுதி ஷேர் பண்ற மாரி தான் வந்து தோணுது. ஸோ இப்போது வந்து அவங்க போலாண்ட் வேறு வந்து போறேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. இல்லை இது யாருக்காவது எழுதியிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு இந்த ஸ்கில் இருக்குது அப்படிங்கிறத தான் வந்து அவங்க ப்ரூவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. என்ன இவ்வளோ அழகா லிரிக்ஸ் எழுதுற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து அது அவங்க அந்த ஒரு பார்ட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு கவிதை தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் காம்பாக்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ். பை.